ஹேல மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனலிங். இதை பற்றி பார்க்க போனால் நியூவாக நம்மளுக்கு ஒரு தமிழ் டப்பிங் வரப்போகுதுப்பா. ஸோ அது வரப்போகிற பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்கில் அனிமே கொண்டு வந்ததே கிடையாது. ஸோ நியூவாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு அனிமே வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பற்றியும் பேசலாம், அந்த அனிமையை பற்றியும் பேசலாம். அவங்க சைட்லேருந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறதையும் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்டா அவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட 7 நாள் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் சுற்றி ரேடியோ கட்டி பாட விட்டுட்டானுங்க. ஸோ என்னென்னா ஏதோ முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கல்யாணம், காது குத்து அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி பாட்டை போட்டதுனால ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம கேம் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் அந்த டைம் கிடச்சிருக்கு, அதனால தான் வீடியோ போட வந்திருக்கேன். ஸோ அதனால் யாரும் தேடி இருக்க மாட்டீங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ பரவாயில்ல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஸோ நம்ம இன்றைக்கி எந்த அனிமே பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோஜோ பிசார் ஸ்டீல் பால் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரியான அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கில் வரப்போகுது. ஸோ இந்த அனிமேக்கு நம்மளுக்கு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. என்ன பிளாட்ஃபார்ம்னு பார்க்கும்போது ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸு கொண்டு வர போகிறோம், அதுவும் தமிழ் டப்பிங்லாம் கேட்கும்போது ஸோ என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுதில்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனிமே டப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குதிச்சிருக்கிறானுங்க. ஸோ ஆனால் ஒரு சில கண்டிஷனுமே வச்சுருக்கிறான். அந்த கண்டிஷன்ஸ்னால் நம்ம வந்து செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இனிமேல் நிறைய அனிமேஸை வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய அனிமே வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம கிரன்ச் ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் காம்படிட் பண்ணி நம்மளுக்கு தமிழ் டப் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு சண்டையாகவே இருக்குமப்பா. ஏன்னா இப்போதைக்கு கிரன்ச் ரோல் வந்து போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கிறான். ஸோ அவனுக்கு எந்த அனிமே, அதாவது நம்ம ஜிஆர் ஸ்டார்லையுமே பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒன்று ஆடிக்கு ஒரு வாசம், அமாவாசைக்கு ஒரு வாசம் தான் நம்மளுக்கு அதில் தமிழ் டப்பிங்கே கொண்டு வரானுங்க. ஸோ இல்லாட்டி ஏதாவது ஆல்ரெடி உள்ள அனிமையை கொண்டு வரானுங்க. ஸோ அனிமே டைம்ஸ் இப்போ என்ன ஆச்சுனே தெரில, அவன் எங்கே போனான்னு தெரில, மண்ணுக்குள்ளே போய் அவனே புதஞ்சு உள்ளே படுத்துக்கிட்டான் போல இருக்குது. ஒரு அனிமையும் காணும். டெத் நோட் ரிலீஸ் பண்ணது கூட அவங்க தமிழ் டப்பைக்கே காணும். அவங்க சைடில் இருந்து கூட எம்எக்ஸ் பிளேயர் எப்போயோ சொன்னானுங்க நம்ம தமிழ் டப் கொண்டு வர போகிறோன்னு. ஸோ அதோட சரி தான். அதுக்கப்புறம் அவங்க நம்மள்ட்ட ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கானுங்க. சும்மா ஜஸ்ட்டு நம்மள்ட்ட இருந்து ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட்டுமே காணும். ஸோ ஆனால் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஃபீஷியலாகவே டேட்டு கொண்டு சொல்லிட்டானுங்க. ஸோ இந்த ஜோஜோ பிசார் அட்வென்ச்சரோடைய ஸோ தமிழ் டப்பிங் வரப்போகுது பார்த்தீங்களா, ஸ்டீல் பால் ரன்னு, அது வந்து மார்ச் 19 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் பிளாட்ஃபார்முக்கே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் என் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன்ப்பா. ஏன்னா அஃபீஷியலுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வருவானுங்க. ஆனால் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்காரன் ஓப்பனாகவே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அஃபீஷியல் சைடுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், அதாவது அவங்க இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண போகிற இந்த அனிமேக்கு நீங்கள் அஃபீஷியலாக சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் நீங்கள் ஃபியூச்சரில் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோ இல்லை தெலுங்கு டப்பிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவன் வந்து அஃபீஷியலாகவே சொல்லிட்டான். இது வந்து நம்மளுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் சொன்னார். ஆர்சி வேர்ல்டு அனிமே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேர் வச்சுருந்துருப்பார். ஸோ கிட்டத்தட்ட 8000 ஃபாலோவர்ஸ் வச்சுருந்துருப்பார். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ரீசெண்டாக மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் அந்த வந்து ஒரு அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த அனிமே வந்து வரப்போகுது, இதை எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாகவே எங்கள் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அனிமே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து இந்த அனிமே வந்து ஃபியூச்சரில் நாங்கள் இன்னும் நிறைய தமிழ் டப்பிங் பண்ணலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருப்பானுங்க போல இருக்கு. ஸோ எதுக்காகனா ப்ரோ, இந்த அனிமேக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து தமிழ் சைடு கொடுத்தோன்னா ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அனிமே வந்து தமிழ்கிட்ட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம், நாங்கள் இதோட நிறுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் டீமாக சேர்ந்துருக்கோம். ஸோ பண்ணலாம், அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் ஸோ நிறையா சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராமில் பார்க்காம அஃபீஷியலில் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து ஸோ நீங்கள் வந்து அந்த அனிமேக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழ் டப்பிங்கை நம்ம வந்து அவங்க சைடில் போய் நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் நிறைய அனிமேஷன் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த அனிமையோட ஸ்டாப் பண்ணி வச்சுருவானுங்க, முற்றுப்புள்ளி வச்சுருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து அனிமையே வராது. நம்ம எதிர்பார்க்கறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யவே மாட்டானுங்க. ஸோ அதனால் நிறையா அனிமே பார்க்குற ஃபேன்ஸ்லாம் இருக்கிறீங்கப்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேறீங்க. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, ஸோ டெலகிராம் அந்த மாதிரியான இல்லீகல் வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறத நான் வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். ஆனால்
அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நான் வந்து எப்போவுமே நான் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து நிறைய அனிமேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடியும். நீங்கள் டெலகிராம்லேயே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் அதிலேயே பார்த்துட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு அனிமேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனிமேன்ற ஒரு ஏராவே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபினிஷ் அவுட் ஆகி முடிஞ்சே போயிரும்பப்பா. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இன்னும் நிறைய அனிமே பார்க்கணும், ஸோ இன்னும் நிறைய அனிமேஸ் எவ்வளோ வருதோ எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களால இன்னும் நிறைய தமிழ் டப் அனிமேஸ் கொண்டு வர முடியும். இல்லைனா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அனிமேஸை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ இப்போ கிரன்ச்ரோலுக்கு வந்து இப்போ ஒரு காம்படிஷன் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட இப்போ அனிமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கிரன்ச்ரோலும் வந்து என்ன பண்ணுவானுங்க, அவங்க கூட போட்டி போடணுங்கிறதுக்காண்டி நிறைய அனிமேஸ் அவனுமே கொண்டு வருவான். ஸோ அவங்க கொண்டு வரதை பார்த்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸுமே நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வருவானுங்க. ஸோ இப்படி காம்படிஷன் நடக்கும்போது நம்மளுக்குமே அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சண்டையில் நம்ம குளிர் காயிற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய அனிமேஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பாப்பா. ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் அந்த அனிமே ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் நம்ம சைடில் இருக்க நிறைய பேரான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸோ அங்கே போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸோடைய அக்கௌண்ட் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது. கிரன்ச்ரோல் தான் நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருப்பீங்களா நான் தெரியவே இருக்காது. ஆனால் ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். ஸோ என் பக்கத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட கூட நான் வாங்கி பார்த்துக்குருவேன். அது மீறி போனால் நிறைய பேர் நானே கூட போட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேயுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட வாங்கி ஸோ அவங்களையுமே பார்க்க சொல்லி இந்த அனிமேக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸோ அது மாதிரி இந்த அனிமேக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய அனிமேஸ் கொண்டு வர முடியும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஸோ இந்த அனிமையை பார்க்க வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த அனிமையை பார்க்க வைங்க. அப்போ தான் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி அனிமே வரப்போதா, அப்போ நம்மளுமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அனிமே ஃபேன்ஸ் போய் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த அனிமையோடைய ஆர்ட் ஸ்டைல் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ ஆர்ட் ஸ்டைல் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வேணால் இப்படி இருக்கலாம். ஸோ ஒரு அனிமே எடுத்த உடனே நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம இடைப்படக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே இருக்க கதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஸோ இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த ஆர்ட் ஸ்டைல் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ ஒன் பீஸே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினச்சேன் நான் சொல்கிறேன். ஸோ ஒன் பீஸ் நான் முத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நருட்டோ பார்த்துட்டேன். ஸோ நருட்டோ பார்த்த உடனே ஒன் பீஸ் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு அந்த டைமில் எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னப்பா ஒரு மாதிரி நீளமாக இருக்கானுங்க, ஸோ ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கானுங்க. ஸோ நம்ம பார்த்த அனிமையெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஒரு பார்க்குற ஒரு அனிமே ஸ்டைல்னாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஒன் பீஸில் ஆர்ட் ஸ்டைலுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நானே பார்க்கல ஸோ இந்த ஆர்ட் ஸ்டைல் இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் போல இருக்குது. ஸோ நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 10 எபிசோடு ஒரு 20 எபிசோடு நான் போனதுக்கப்புறம் ஸோ நல்லா இருக்கே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் ஸ்டைலுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த அனிமையும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து பார்க்க உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் வந்து அதில் அந்த அனிமையில் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்களும் அந்த அனிமே வந்து அப்படியே கேட்சப் பண்ண போக ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு சான்ஸாகவே அமையும். ஸோ அதனால் இந்த அனிமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பார்க்கலாம். ஸோ என்ன நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுற ஒரே ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அனிமையை வந்து நம்மளுக்கு 7th பார்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6 பார்ட்டை நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே எனக்கு தோணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 6 பார்ட்டுமே அது வந்து வேறு யூனிவர்ஸ்னே சொல்லலாம். அது இப்போ ஆரம்பிக்க போகிறது வேறு யூனிவர்ஸ். நீங்கள் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா கூட ஸோ புதுசாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இப்போ வரப்போகிற அனிமையில் ஒரு வேறு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி புதுசாகவே ஆரம்பிக்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க இந்த 7th பார்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பார்ட்டை ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நீங்கள் கேட்சப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து 6th பார்ட் வரைக்கும் அது வேறு யூனிவர்ஸ், இனிமேல் ஆரம்பிக்க போகிறது வேறு யூனிவர்ஸ். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையே இல்லை. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த அனிமையை. ஆனால் என்ன கிரன்ச்ரோல் மாதிரியே ஒன்றும் பண்ணுறான் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அனிமையை எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து பண்ணால் அது ஒரு நல்லாவே இருக்கும். ஸோ நடுவுலேருந்து பண்ணுறானுங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு இருட்டாட்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே பார்க்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா மொத்தமாகவே புது யூனிவர்ஸுங்கிறதுனால ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ மற்றபடி ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர் நம்மளுக்கு தமிழ் டப்பிங்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நிறைய பேர் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ட்ரெய்லர் போய் பாருங்கள். தமிழ் டப்பிங்லேயே நம்மளுக்கு ட்ரெய்லர் கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டே சொல்லலாம். ஸோ தமிழ் டப் வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால் தமிழ் டப்பிங் பண்ண போகிறீங்களா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னே சொல்லி. ஓகே, இந்த அனிமே பற்றி இன்னும் அதிகமாக பேசுறது ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இந்த அனிமையை வந்து நம்மளுக்கு தமிழ் டப்பிங் வரும்போது நெட்ஃப்ளிக்ஸில் போய் அஃபிஷியலாகவே போய் சப்போர்ட் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் போட்டு வைங்க. ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை பேர் இந்த அனிமே வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா
அப்படின்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகேப்பா, இதோட நான் இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.